தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணி நிரந்தரம் செய்யக்கோரி உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியை முற்றுகையிட்ட நெல் கொள்முதல் பணியாளர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணி நிரந்தரம் செய்யக்கோரி உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியை முற்றுகையிட்டிருக்கிறார்கள் நெல் கொள்முதல் பணியாளர்கள். இதனால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது 10 அமைச்சர்கள் முன்னிலையில் சம்பா நெல் கொள்முதல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள், அரசின் உயரதிகாரிகள் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பங்கேற்றனர். கூட்டம் முடிந்த பிறகு இந்த நெல் கொள்முதல் பணியாளர்கள் அமைச்சரிடம் மனு ஒன்றை அளித்தனர். பின்னர் அமைச்சர் சக்கரபாணி உணவு அருந்திவிட்டு வெளியே வரும்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சரை முற்றுகையிட்டு அவர்கள் நின்றதால் பரபரப்பு காணப்பட்டது. அதாவது 2013-16 ஆண்டில் நெல் கொள்முதல் நிலையத்தில் தற்காலிகமாக பணியில் சேர்ந்தவர்களை தமிழக அரசு நிரந்தரமாக பணியை உருவாக்கி தருவோம் என்று வாக்குறுதி அளித்ததை அடுத்து தற்பொழுது வரை நிரந்தர பணி நியமன ஆணையை வழங்கவில்லை என்று நெல் கொள்முதல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. அந்த காட்சிகளை நம்மால திரையிலுமே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவரை மறித்து வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார்கள். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.